டாக்ஸ் சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மோர் பெருக்கி நீர் சுருக்கி நெய் உருக்கி உண்பார்க்கே போமே பிணி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, இதில் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நெய் உருக்கி உண்பார்க்குன்னு வரும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய மருத்துவர்கள் வந்து வெறும் நெய்யை வந்து உருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வெறும் நெய் வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். நீங்கள் உருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்கள் பாடி ஹீட்டுக்கே நார்மலாக அது வந்து மெல்ட் ஆகிடும். அதனால தான் கீ வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறது. அது அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், உருக்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதில் வரக்கூடிய நெய் உருக்கி அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய வைத்திய நூல்கள் எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இலுப்பை நெய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எள் நெய் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து என்னென்னா, நெய் அப்படிங்கிறதுடைய பொருளே வந்து எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். எண்ணெய் பதார்த்தங்கள் இப்போ அல்வா மாதிரியான ஐட்டம் இருக்குது அப்படின்னா, அது கொஞ்சம் சூடு பண்ணி அந்த எண்ணெயை கொஞ்சம் உருக்கி ஹாட் கண்டிஷனில் சாப்பிடணும் அப்படிங்கிறதா அதோடைய மீனிங். ஆற வச்சு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி இது அல்வா வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 2 days ஆகுது. ஸோ அது கொஞ்சம் சொலிடிஃபை ஆகிடுச்சு. அந்த ஆயில் வந்து சொலிடிஃபை ஆன ஆயில் வந்து கொஞ்சம் உருக்கி சாப்பிட்டா டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி வைத்திய பழமொழிகள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.